Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, ரொம்பவே சீக்கிரமா சட்டுன்னு குறைவான இன்கிரிடியன்ட் வச்சு முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக பெர்ஃபெக்டாக அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்டான ஜிலேபி ரெடியாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் இதே போல் பெர்ஃபெக்டான ஜிலேபி செய்யலாம். இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்காக. ஸோ பிகினர்ஸ் சமைச்சு பழகும் போது ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா சட்டுன்னு செய்து பழகிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். பொதுவாக ஜிலேபி ஈஸ்டெல்லாம் வச்சு செய்வாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் ஈஸ்ட்லாம் இருக்காது. ஸோ வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப எளிமையாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ஈஸியான ஜூஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு சேரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு சுவை ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் அளவு சர்க்கரையே போதுமான அளவாக இருக்கும். ஆனால் தண்ணி 1 கப் அளவு தான் கரெக்டான ரேஷியோ. ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கலருக்காக ஆரஞ்சு ரெட் கலர் சேர்க்குறோம். இந்த கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு தயாராகிடும். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு சிரப் செய்வோம்ல, அதே போல் தான். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா போதும். இது கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் தயிர், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இருக்கும். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம். இது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி நிறைய ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஒழுங்கான ஷேப்பில் ஜிலேபிகள் கிடைக்காது. தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டாலோ இல்லை குறைவாக சேர்த்துட்டாலோ என்னாகும்னா ரொம்ப சப்பையாக இருக்கும் ஜிலேபி, நல்லா உருண்டை ஷேப்புக்கு வராது. ஸோ அது சாப்பிடும் போதுமே நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக இருக்காது. அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்தளவு தான் இருக்கணும். இப்போ இதில் தேவைன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டுக்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் கலரை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம். நான் வீடியோவில் அழகாக இருக்குமேனு கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஈனோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இது ஈனோ எதுக்காக சேர்க்குறோன்னா ஜிலேபி நல்லா மொறுமொறுப்பாக நல்லா பொங்கி வரணும், அதுக்காக. ஈனோக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட சேர்க்கலாம். சேம் ரேஷியோ தான். இப்போ ஈனோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈனோ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே ஜிலேபிகள் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதுக்கு உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா நிறைய பேர் வீட்டில் பைப்பிங் பேக் இருக்காது. நம்ம பால் வாங்குவோம்ல, அந்த கவர்லேயே நான் இன்றைக்கி செய்து காமிக்கிறேன். அந்த கவரில் மேல் பகுதியை மட்டும் இது போல் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பேகு கிடைக்கும்ல. இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உள்ளே கொஞ்சம் கூட பால் இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அது உள்ளே இந்த கவரை வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது எதுக்காகனா ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. நம்ம இதில் மாவு ஃபில் பண்ண போகிறோம்ல, ஸோ அது நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் மேலே கை வச்சு பிடிக்க முடிஞ்சால் நல்லா பிடிச்சிக்கோங்க. இல்லை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. எனக்கு கையில் நார்மலாக பிடிச்சிட்டே ஜிலேபி சுற்றுற பழக்கம் இருக்குது. அதனால் நார்மலாக நான் கை வச்சு பிடிச்சிக்கிறேன். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரப்பர் பேண்ட் வச்சு சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த முனையை தான் நம்ம கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம ஜிலேபி புளிய ஆரம்பிப்போம்.
இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய சக்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். 10 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சேன். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது போல் நல்லா ஃப்ளாட்டான ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த முனையை லேசாக இது போல் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையாக போட்டுறக்கூடாது, ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி விடணும். ஃபஸ்ட்டு ஜிலேபி வந்து யாருக்குமே நல்லா வராது, ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் சுடும்போது ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்துடும். இது போல் ஒரு 3 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும், கரெக்டான அளவில் இருக்கும். இதை விட சின்னதாக சுற்றுனீங்கன்னாலும் ரொம்ப மினி ஜிலேபி மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 3 சுற்று அளவு சுற்றிக்கோங்க. அதே போல் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த எண்ணெயினுடைய சூடு வந்து ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் சீக்கிரமாகவே ஜிலேபி கரிஞ்சு போயிடும். அது உள்ளே வந்து ஓட்டையாக வேற வரும். அதுவே சூடு கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா ஜிலேபி கரெக்டான அளவில் பொங்கியும் வரும். அதே சமயம் ஓட்டைகள் இல்லாமல் நல்லா வந்து ஷைனிங்காக பெர்ஃபெக்டான ஜிலேபியாகவும் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுட்டெடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சிட வேண்டாம். லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா ஜிலேபி ரொம்ப பொங்கி வராமல் ரொம்ப சப்பையாக வர மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹீட் வந்து ரொம்ப முக்கியம் ஜிலேபிக்கு. எப்படி மாவினுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமோ அதே போல் ஹீட்டும் ரொம்ப முக்கியம். எண்ணெயுமே பாருங்கள் ரொம்ப அந்த கடாய் முழுசும் ஊற்றிடக்கூடாது. அந்த கடாயில் அடியில் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அப்போ தான் நம்மளுக்கு ஜிலேபி புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சாச்சு. அந்த சத்தம்லாம் அடங்கிருச்சு பாருங்கள், அந்த எண்ணெயினுடைய சத்தம்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான ஜிலேபி செஞ்சுருக்கோம். இதை இப்படியே நம்ம வந்து அந்த ஜீரா பாகில் சேர்த்துடணும். ஜீரா பாகு ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுட ஆரம்பித்தோம்ல, ஸோ அது வந்து கரெக்டான சூட்டில் இருக்கும். இப்போ போட்டதும் ஒரு 2 நிமிஷம் அது உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அதாவது அடுத்த பேட்ச் ஜிலேபி பொரிக்கிற வரைக்கும் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சிரப்லாம் நல்லா உள்ளே உறிஞ்சிட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப மினுமினுக்குது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி வச்சிங்களா இல்லை வீட்டில் செய்தீங்களான்னு டவுட் வரும், அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். சிலருக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும், அப்படி இருந்ததுன்னா சூடாகவே சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பேட்ச் வந்து பொரிச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஜிலேபி புளிய உங்களுக்கு பழக்கம் வந்து தானாகவே வரும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் வரலேன்னு கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு ஜிலேபியாக கூட புளிஞ்சு நீங்கள் வெளியில் எடுத்து பாருங்கள். ஸோ ஒரு ஜிலேபியாக கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து பழக்கம் இருக்கனால நான் 3 ஜிலேபி சேர்த்துருக்கேன். இதையுமே நம்ம முதல் பேட்ச் பொரிச்சோம்ல அதே மாதிரி தான் 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. சின்ன இடம் இருக்குது, அதில் நான் இன்னொரு ஜிலேபி பிழிஞ்சு விடுறேன். பாருங்கள், அதுவுமே நல்லா பொங்கி வருது. ஸோ இந்த மாதிரி பொங்கி வரதுக்காக தான் நம்ம ஈனோ சேர்த்துருக்கோம். ஈனோ சேர்க்கலைன்னா இவ்வளோத்துக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் பொங்கியும் வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈனோ சேர்த்துக்கோங்க. ஈனோ இல்லாதவங்க நான் சொன்னது போல் பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேட்சும் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்துகிட்டு நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கணும். இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும், அதாவது இன்னொரு பேட்ச் பொரிக்கிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். எல்லாத்தையும் ஒன்றொன்னா தனித்தனியாக பிரித்து விடுங்க. நம்ம மொத்தமாக எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை ஒன்றொன்னா பிரித்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நம்ம வந்து சக்கரை பாகில் ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்தோம், ஆனால் மாவில் எல்லோ கலர் சேர்த்தோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அளவு ஜிலேபி கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் 2 கலராக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட 2 கலருமே இருந்ததுன்னா நீங்கள் 2 கலரும் சேர்க்கலாம். இல்லை வீட்டுக்காக செய்கிறீங்க, குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கலரை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே செய்யலாம். ஸோ வீடியோவில் வந்து ரொம்ப அழகாக தெரியணுன்றதுக்காக நான் கலர் சேர்த்துருக்கேன். வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த பேட்சும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எவ்வளோ சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்தது. முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணியிருக்கோம், அதனால் எல்லாருமே ஈஸியாக பண்ண முடியும். நீங்களே பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே க்ளோஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜிலேபி இப்போ எப்படி இருக்குன்னு உடச்சி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதே போல் நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த ஜூஸ்லாம் அப்படியே வெளியில் வரும். அந்தளவுக்கு அதை நல்லா உறிஞ்சி வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஜூஸியாக அது இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.